தேங்காய் நோட்டுக்குன்னா மின்னு இருப்போம், எண்ணெய் நோட்டுக்குன்னா நாய் வயல் இருக்கும். எந்த நோட்டுல எந்த உருளைன்னு தெரியுங்க. நீ எதை விட்டுறியோ விட்டுமா, நீ எதை சொன்னியோ நான் அதை விடுறேன். மாத்திரை சாப்பிடுங்க. ஏன் பெண்களுக்கு ஆசையே இருக்காதா? ஏன் தெரியுமா உங்களை வெறுத்தவர் நினைச்சேன். நான் பரம ஏழுங்க, ஏழு யாரும் இல்லாத ஒரு அனாதை என்ன காதலிச்சு நீ கை விட்டுட்டீங்க. நடுத்தல விட்டுட்டு போயிட்டா என் நிலைமை என்ன கை கொடுத்து போட்டு நடுத்தல விட்டுட்டு போயிட்டா என் கதை என்ன ஆகுது யோசிக்கிறேன். அப்படி என்றால் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை வரல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. இப்பொழுது காந்திரவத்தை பண்ண என்ன மாலை மாற்றி பொண்டாட்டி ஏற்றுக்கிறேன். ஆமா ரொம்ப நல்ல ஒரு ஆசை. அந்த முத்தாட்டு எனக்கு ஆசை. அன்னை கருத்திற்கு அந்த முத்தாரத்தை விட்டு அதை விட விலை மதிப்பு கூட புதிய முத்தாரம் அந்த முத்தாரி நாங்க வந்து நம்ம தாய் வீட்டுல எடுத்து வந்தாங்க. அரசாங்க சொத்து அவங்களுக்கு உரிமை அப்படி என்றால் அந்த முத்தாரத்தோட வந்தா உனக்கு முதல்ல அப்படி முத்தாரத்தை கொண்டு வர ஒரு லிட்டர் உனக்கு எனக்கு சந்தோஷமா? இதோட உன் குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாது. உன் குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாது. திருமணம் என்ன ஆண்டவர்தா உன்னுடைய அண்ணி அண்ணனை பார்த்து செருப்புன்னு கேட்டிருப்பா. செருப்பின் செருப்பை புரி வைக்கின்றா இந்த திருமணம். முள்ளால இருக்கணும், வயிறுத்தல இருக்கணும். ஒரு குடும்பத்தை உருவாடி பிரிக்கணும். வச்ச உன் குடும்பத்தை பிரிச்சு நடுத்தருக்கு வைக்கல. என் பேரு சிலிந்த வழியில சிக்கனோட மீண்டுடுவா. என் வழியில சிக்கனவன் இதோட பிரிவே முடியாது. இந்த மாலதி இப்பதானே பாத்துக்கிறீங்க, இன்னும் போக போக பாருங்க என் ரூட்டே வேற. கரெக்டா? என்னுடைய கணவரும் என்னுடைய வயிற்றுக்கு பெண்பார்க்க சென்றார். எந்த நாட்டில் வருந்தியோ எப்படி இருக்கின்றாரோ அழகா இருக்கின்றாரோ யாரும் ஏற்கப்படும் எப்படி வருவார் என்று உறக்கமா வருகிறது. சற்று நேரம் வஞ்சனை உறங்க வேண்டும்.
ஏதோ அறியாமல் தெரியாமல் திறந்து விட்டு அதற்காக என் நாட்டு இளவரசர் என்னை பார்த்து திருநாள் என்று அழைத்து தவறு என் இடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் யாரடா நீ எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாதுன்னா நான் இப்பதானே அங்க உண்மையை உரைக்க வேண்டும் என்று என் உள்ளமாகப்பட்டது துணியா நான் உண்மையை உரைத்தால் இந்த குடும்பம் என்ன ஆகும் என்று தெரியாமல் நான் தொட்டி தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு இல்லாத குறையை தீர்க்க வந்தவன் என்று பெருமையாய் அவன் என்ன செய்தான் பாட்டடைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என்னுடைய முத்தாரத்தை
இத பாருங்களா, அவன் நல்லவனே கிடையாது. நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த போனாலி போக போக அவன் யார் என்கிற உண்மை உங்களுக்கு தெரியுதா? உலகத்திலே இல்லாத அண்ணங்க அண்ணியனை பார்த்து திருடர் சொன்னாங்களா, அதுக்காக அழுதா. என் கண் முன்னாலே அண்ணிய போட்டு ஆடியோ ஆடியோ நடிக்கிறேன். மனசுக்காக மச்சானா அழுவது. கட்டிய மனைவி என்பதால் அவரை உயிரோடு விட்டேன். வேறு யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் கழுத்தை அறுத்து காக்கையா போட்டாங்க. நடந்த உன் மனத்தை கூறுகிறேன். நாட்டு நகரம் சென்றேன். அரமனைக்கு ஓடி வந்தேன். அண்ணி உரையை கொண்டார்கள். கனவு கண்டாங்களோ என்னவென்று தெரியவில்லை. என்ன திருடர் எழுந்து திருடர் உரைத்தார்கள். அரமனைக்குள் திருட வந்து விட்டார். அண்ணி எங்கே இருக்கிறார்? திருடரை கேட்டு என் கருத்தை பற்றி நீதான் திருடர் சொல்லு. ஆடியோ ஆடியோ அண்ணி அடிச்சுட்டாங்கண்ணா. கேட்பது முதல் பொருள் ஆவி அத்தையும் என் உடன் தம்பி. அப்படி என்றால் இந்த உலகமே சொல்ல நம்ப மாட்டீங்க. யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி. ஏதி பந்த பாசம் கிராமமே நமக்கு தேவை. சுப்பன சுந்தரி நீதானே மாதானே. சுப்பட 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 சுந்தரி முத்தார் கூட வருவின்னு சொல்லிட்டு போனது. முத்தார கேட்டு கல்யாணம் தலை குத்தினா முத்தாரத்தோட வருவாரா? எப்பொழுது வருவாரோ வருவாரோ வருவார காதுக சாமி சாமி எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஏற்றி கொடு. ஏடிஎம்ல கார்டு ஊத்தி. ஆமா ஏடிஎம் நான் கார்டு ஊத்தேன். என்ன கம்பெனில சொல்லுவேன். ஆபரேட் குங்குறேன் நான் கும்பிடுறேன். எதுக்கு நான் பாக்குறேன்? எட்டு குத்து பரிவு பண்ணி சாப்பிடுறேன். ஒரு 4 கிலோ கிளம்ப வாங்கியா? என்னங்க அவன் தான் விளையாடுறா, நீங்க விளையாடு. முத்தாரத்தை எடுங்க. முத்தாரா முத்தாரா சாமி மூத்திரம் வந்தா கட்டாட்டு போ. முத்தாரத்தை கலந்து சென்றேன் அரமனைக்கு. ஏன் அண்ணி உடைய முத்தாரத்தை கலவடைக்குள்ள எங்க அண்ணி கண்ணி பட்டி முண்ட என்ன பார்த்து எங்க அண்ணி நல்ல உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. அண்ணனை மேல கோவப்பட நினைச்சேன். நினைச்ச மாதிரி அண்ணி உண்மையை சொன்னாங்க. ஆனா எங்க அண்ணன் என்ன பிறந்த தம்பி பார்த்தா திருட சொல்றது. எங்க அண்ணியை போட்டு அடிச்சாரு. பாத்து என் மேல எவ்வளவு பாசம். பாசம் இல்லைங்க, அத்தனையும் வேஷம். பாசம் இல்ல வேஷம். ஆமாங்க. ஐயோ என் புருஷன் உலகமே என்னன்னு தெரியாம வளர்த்துட்டு என்ன சொல்ற? புரியலையே உங்களுக்கு? புரியலையே. முத்தாரத்தை திருடியா?
யாரு நானு. உன்னை அடிச்சது யாரு எங்க அண்ணி ஏன் உன்னை அடிக்கல என் மேல இருக்கக்கூடிய பாசம் உன்னை அடிச்ச நாட்டுல பதவி அப்படின்னு உன்னை அடிக்கல இந்த உலகத்திலே உயர்ந்த சொத்து ஏன் தம்பிதான மண்ணிலே மனைக்கோட்டை கட்டி வச்சிருக்காங்க கேவலம் நாட்டுக்காகவும் அரமணை சொத்துக்காக என் மீது போலியான அன்புன்னு நான் நிரூபிக்கிறேங்க தாய்நாடு சட்ட பெண்கள் படிச்ச தாயகம் கணக்கு வழக்கு ஏதாச்சும் காட்டி இருப்பாங்க கிடையாது அவரை பார்த்துக்கிட்டே நானும் பார்க்க நீ போறேன் பார்க்க போறது இல்லைங்க பாசத்தை காட்டி வச்சிருக்காங்க நாய்க்கு எலும்பு தூள் போற மாதிரி உங்க மேல பாசத்தை காட்டி வச்சிருக்காங்க அப்படி என்றால் கேளுங்க நேரம் கொன்னு சந்திங்க நாட்டு ரெண்டு பிரிங்க உனக்கு உரிய பாகத்தை உன் பேருக்கு உயிர் அப்படியா நாய் வாய்